வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். மாவு இல்லைன்னு கவலையே வேணாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேப்பை ரொட்டி செய்ய போறோம். சுகர் பேஷண்ட்டும் கேப்பையை வந்து லிக்விடா சாப்பிடாம சாலிட் ஃபுட்டா சாப்பிடலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேப்பை ரொட்டிக்கு மாவு எடுத்துருக்கேன். இது அளவுள்ள உங்கள் இஷ்டம். தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம், இஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாம். பச்சை மிளகாய் 1 மிளகாய், தேங்காய் பூ கொஞ்சம் போட்டால் தான் கொஞ்சம் ருசியாக நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம். இதில் புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா புதினா கூட போடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குவோம். உருட்டிட்டோம். இப்போ நம்ம தட்ட வேண்டியதான், ரொட்டி மாதிரி தட்ட வேண்டியதான். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஹார்டாக இருக்கும்னு நினைக்க வேணாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ருசியாக இருக்கும். இதுக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க தேங்காய் பூவை அவாய்ட் பண்ணிடலாம். கார சட்னி நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இருக்குது இப்போ அவல் குழிப்பணியாட்டுக்கு அவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது ரவை வந்து 1/2 கப்பு, தயிர் வந்து 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகு பவுடர் வந்து நான் ஃப்ளேவருக்காக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அந்த பெருங்காய ஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். இது வந்து குக்கிங் சோடா. நம்ம ரவை சேர்க்கறதுனால பணியாரம் சாஃப்டாக இருக்கணும்னா குக்கிங் சோடா சேர்க்கணும். அது ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவலை வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருவோம். ரெண்டு தடவை நல்லா அலசிட்டேன். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் ஊறுச்சுன்னா போதும். இப்போ ரவையை வறுத்துக்கோ. நம்ம ரவை கட்டி விடாமல் இருக்கணும்னா கொஞ்சம் வறுத்துக்கணும். பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம், கேரட் சின்ன கேரட்டாக 1 கேரட்டு, பச்சை மிளகாய், நம்ம மிளகாவை தூள் வேற போட போகிறோம். பச்சை மிளகாய் கடிபட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனால 1 பச்சை மிளகாய், குடமிளகாய் மஞ்சள் குடமிளகான்னு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குடமிளகாய் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம். இது வெங்காயத்தாள் என்கிட்ட இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு பவுடர் போதும். அடுப்பு அமர்த்திடலாம். இது வந்து ஆறட்டும். அவல் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் தான் ஆச்சு. நல்லா லேஸ் அவளை கண்டு சீக்கிரம் ஊறிடுச்சு. இப்போ இதில் ரவை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அவல் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தயிர் கொஞ்சமாக தண்ணி, குக்கிங் சோடா, நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆறிடுச்சு.
சூடாக இருக்கையில் போட்டோம்னா கொஞ்சம் தயிர் கொஞ்சம் புளிச்ச மாதிரி வந்துடும். அதனால் ஆறின பிறகு போடுங்க. நம்ம உப்பெல்லாம் இதிலே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். மல்லித்தலையும் சேர்த்துருவோம். மாவு ரெடி. நம்ம அவல் சேர்த்துருக்கிறதுனால பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரவை சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் கப்பு. ரவை ரோஸ்ட் பண்ணுறது காரணம் கட்டிப்பட்டுறக்கூடாது, அதனால் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். சேமியா வந்து அதே அளவுக்கு ரவையோட அளவுக்கே எடுத்து சேர்த்துருக்கேன். சேமியா வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணது தான். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இதுக்கு தண்ணி, ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். ஆயில் வந்து 1 டீஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஊற்றுறேன், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக. லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். இப்போ ஃப்ரூட் சால்ட் கொஞ்சம், ஒரு 1/2 டீஸ்பூன். சீரகம் 1/2 ஸ்பூன். இதில் நெய் தடவியிருக்கேன். வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம தாளிச்சிருவோம். இப்போ கடுகு 1/2 ஸ்பூன், சேமியா டோக்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்ப்போம். சோள மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சோள மாவு ரெடிமேடாகவும் கிடைக்குது. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கங்க, அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னாத்தான் நல்லா மாவு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்.
சோள சப்பாத்தி ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா நல்லா பஃபியாக எலும்போம். நான் வெறும் சோள மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். நீங்கள் நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா எலும்பணும், ஃபுல்கா மாதிரி எலும்பணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.